இந்த அட்ரஸ் இங்க தானே? யாருக்கு தெரியும்? நீ கொடுத்த காசுக்கு அதிகமாவே இந்த ஏரியாவை சுத்தி சுத்தி வந்துட்டேன். யாருக்குமே இந்த அட்ரஸ் தெரியலன்னு சொல்றாங்க. நீங்களே அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. என்ன ஆளை விடுங்க. அண்ணே, உள்ளூர்காரங்க உங்களுக்கே தெரியலன்னா நாங்க எப்படிண்ணே கண்டுபிடிக்க போறோம்? அதுக்காக என்ன பண்ண சொல்ற? போட்ட பெட்ரோல உங்களுக்காக காலி பண்ணிட்டு போக சொல்றியா? இந்த ஏரியா வேற விஐபிங்க இருக்கிற ஏரியா. திரும்ப திரும்ப இந்த சைடு சுத்திட்டு இருந்தேன்னா உங்களோட சேர்த்து என்னையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நான் கிளம்புறேன். வேற யாருக்கிட்டையாவது அட்ரஸ் கேட்டு போங்க. சார், சொல்லுங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த ஏரியா தான் நினைக்கிறேன், ஆனா கரெக்டா தெரியல. நீங்க வேற யார்ட்ட விசாரிச்சு பாருங்களேன். சரிங்க சார். ஒன்னும் நினைக்க மாட்டாங்க பட்டி, நான் பாத்துக்கிறேன். சத்தியா ஒரு வழியா சமாதானப்படுத்தி கூட்டு போறீங்களா? நினைச்ச சாதிச்சிங்க சார் நீங்க. தம்பி சாஸ், இப்பதான் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு, புரியுதா? இப்ப நீங்க எதையாவது பேசி திரும்ப கெடுத்து விட்டுறாதீங்க. இதோ பாருங்க, நாங்க கிளம்பி போற வரைக்கும் நீங்க 2 பேரும் சைலண்டா இருந்தாலே போதும். என்ன புரியுதா? குட் பாய்ஸ். ஓகே சார். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மா, நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு முக்கியம். உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன ஆனாலும் செய்வேன். இது வெறும் வார்த்தையா இருக்க கூடாது சத்யா. உங்க அம்மா சொன்னபடி நடந்துக்கோ. வரட்டு. சரிங்க மாப்ள. வர பாட்டி. பத்திரமா போயிட்டு வாங்க மாப்ள. வர வர. டேய் பைடா. பாய் சத்யா. மேடம், இது வரைக்கும் என்கிட்ட கொடுத்த வேலை எதுவும் மிஸ் ஆனதில்ல மேடம். இதுவும் மிஸ் ஆகாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். அவங்க 2 பேரும் எங்களை தாண்டி உயிரோட போக முடியாது மேடம். நீங்க கவலையே படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு கால் பண்றேன் மேடம். ஏய், நீங்க என்ன செய்வீங்களோ எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த குண்டச்சி ராசாத்தி சென்னையில இருந்து உயிரோடவே திரும்ப கூடாது. ஓகே மேடம். சொன்னது அப்படி நான் சொல்லன்னு வைங்க, அவன் என்ன கிண்டல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் அம்மா சொன்னனால தான் நான் இங்க இருக்கேன்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொன்னேன். அம்மா, அப்ப நீங்களும் போய் தானே சொன்னீங்க? நீ குள்ள பூதத்துக்காக போயா பேசினிருந்த. நான் யாருக்காக போய் சொல்லணும்? நான் சொன்னது உண்மைதான். எங்க அம்மா சொன்னதுக்காக தான் நான் இப்போ உன் கூட வரேன். எனக்கு இன்னும் உன் மேல இருக்கும் எல்லாம் போல. ஏங்க? இங்க பாரு, நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன், அத்தோட விட்டுறணும். சும்மா அதான் கேட்டுனே இருந்தனா அப்புறம் கார் விட்டு இறங்கி போயினே இருப்பேன். இல்ல 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 இல்ல, வேணாம் வேணாம் வேணாம், நான் எதுவுமே கேட்கல, போதுமா? விடுங்க. மெதுவா இப்படி உட்காரு. பார்த்து உட்காரு. மெதுவா. தண்ணி குடிக்கிறியா? நீ கவலைப்படாத, நான் உடனே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? நீ இங்கே இரு, எங்கே போயிடாத, இங்கே இரு, சரியா?
கேட்டு என்ன கொல்றாங்கப்பா. எத்தனை பேருக்குப்பா நான் பதில் சொல்றது? நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க முகத்தை கூட நம்மளால பார்க்க முடியலப்பா. எவ்வளவு பெரிய அவமானப்பா நம்மளுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பொட்டச்சின்னு நினைக்கும் போது எனக்கு ஆத்திரமா வருதுப்பா. அவளை சும்மாவே விடக்கூடாதுப்பா. அவ சாகணும்ப்பா. இல்லம்மா, உடனே அவளை கொன்னா அந்த பழி நம்ம மேலதான் விழுகும். அதனால தான் இத்தனை நாளா பொறுமையா இருந்தேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். இன்னைக்குள்ள அவ செத்துட்டான்ற செய்தி நமக்கு வரும். அவ சாதாரணமா சாக கூடாதுப்பா. சித்திரவதை பண்ணி செதில் செதிலா வெட்டி வீச சொல்லிருக்கமா. சார், என்ன சார் ஆச்சு? என் புள்ளைய கடத்த பாத்துருக்காயா? ஏய், இல்ல சார். என்னடா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஐயா பொண்ணைய கடத்த பாப்ப? சார் சத்தியமா அப்படிலாம் இல்ல சார். நான் சொல்றத கேளுங்க என்ன நொன்ன சார்? சார் என் பொண்டாட்டி பக்கத்து தெருவில் இருக்கா சார். அவளுக்கு தண்ணி வாங்கறதுக்கு தான் சார் நான் வந்தேன். தண்ணி எடுத்து வரேன்னு போன பாப்பா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு சார். உன் பொண்டாட்டியும் மயங்கிட்டா, என் புள்ளையும் மயங்கி ஆமா விழுந்துட்டாளா? சார், அதான் சார் உண்மை. நான் ஏய், சொல்றது- யாத்திரா கதை சொல்லிட்டு இல்ல இருக்க? சார். யோ, இவனை ஸ்டேஷன்ல கொண்டு போய் லாடம் கட்டா தான் சார், இன்னைக்கு நான் உண்மை வெளிய வரும். சொல்றது இவனை கேளுங்க வண்டியில சார். நடக்குது ஏத்துங்க. என்னன்னா- இவன் கதையா சொல்லிட்டு இருப்பான். சார் இல்ல சார். சார் என் பொண்டாட்டி அங்க தனியா இருக்கா சார். அவளுக்கு இந்த ஊர் தெரியாது சார். ப்ளீஸ் சார். சார் என்னடா ஆச்சு? தெரியலையா? யோ, கான்ஸ்டபிள், வண்டி அடியா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் 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 என் பொண்டாட்டி பக்கத்து தெருவில் இருக்கா சார். பாவம் சார், ஏய், இந்த ஊர்ல அவருக்கு யாரையும் தெரியாது சார். இந்த ஊருக்கு அவன் புதுசு ஏய், சார். பேசாம சார் பேசாம வாடா. ப்ளீஸ் சார். சார் இவனையே இவன் பொண்டாட்டி பிரிச்சு அவளை தூக்கலான்னு பிளான் பண்ணோம். நம்ம நல்ல நேரம் அதுவாகவே நடக்குது. அவன் பொண்டாட்டி இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கான்னு சொன்னான்ல, எங்கே இருக்கான்னு பார்த்து தூக்குவோம் வா. சரி, வண்டி எடு. சொன்னாரு. அவர் எங்க? அவர் டோக்கன் போட்டுட்டு கியூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க யாரு? நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம்மா. உங்களால் நடக்க முடியாதாமே, அதான் உங்களை காரில் கூட்டிகிட்டு வர சொன்னார். ஆமா, நாங்க கூட்டிட்டு போறவா. ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? இங்கே தான் பக்கத்தில் இருக்கு. வாங்க. ஆமா, வா. உட்காருமா. டேய், இந்த பக்கம் போறான்டா. சீக்கிரம் போடா. போடா. நிறுத்துடா. டேய், எங்கடா போனா அவன்? ச்சே. எங்கடா போனா? இந்த பக்கம் தான்டா வந்தான். இந்த சைடு தான் போயிருப்பான். போடா. சொல்லுங்க அத்தா. ஏய், போன்ல தானே பேசிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன அத்தன் ஒத்தன்னு? செல்லம்மா இந்துமானே கூப்பிடு. சரி சொல்லு இந்துமா. அது ஆமா, அப்பவே நீங்க கிளம்பிட்டீங்கன்னு பிரபு சொன்னா, எங்க உங்களை இன்னும் காணோம்? வர வழியில அமுல் பேபிக்கு ஒரு சின்ன வேலை. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம். சரி சரி. சரி. டேய், இந்த பக்கம் தாண்டா ஓடி வந்தா. எங்க போடா? தெரியலையே. டேய், நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சவன் எங்கேயும் போயிட முடியாதுடா. வாடா பார்க்கலாம்.
அப்போ இவனுங்க நம்மள தேடி வரலையா? அந்த பொண்ணை அடிக்க போறானுங்க போல இருக்கே. ஐயோ, என்ன பண்றது? யார் மச்சி இவ? ஐயோ, ஏய், என்னாச்சு? இங்க பாருங்க. ஐயோ, டேய்! ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி பேபி, எங்க? ஏய், அவ புருஷன் நம்பர் என்னன்னு சொல்லிடி. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவ யாருன்னு தெரியாம தான் காப்பாத்தினியா? என்கிட்டயே போய் சொல்றியா? டேய், அவங்கள எதுக்குடா அடிற? உண்மையிலேயே அவங்களுக்கு எனக்கு தெரியாதுடா. தெரியாதுன்றது ஓகே, ஆனா இவள அடிச்சா நீ டென்ஷன் ஆவறல்ல, அதுக்காகவே இவள அடிப்பேன். அடிக்காதடா அவங்கள. அப்ப உன் புருஷன் நம்பர் சொல்லு. சொல்றேன் சொல்றேன். அப்படி வா வழிக்கு. கட்ட ஊத்துறவருக்கு இருந்தா நமக்கு டேஞ்சரு, கட்ட ஊத்து விட்டுட்டா அவங்களுக்கு தான் டேஞ்சரு. டேய், அங்கே நில்லு. பணத்தை கொடு. ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் அனுப்புங்க, அப்பதான் பணத்தை கொடுப்பேன். பணம் கைக்கு வந்தாதான் உன் பொண்டாட்டியே விடுவோம். குர்ரா, அட்லீஸ்ட் கட்டியாச்சும் ஊத்து விடுங்க, அப்பதான் பணத்தை கொடுப்பேன். டேய், அவ கட்ட ஊத்து விடுறா. பணத்தை கொடு.